நம்ம ஊபிஎஸ் பண்றதையெல்லாம் பாக்குறப்போ ஏதோ காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்கு. அதை நான் மட்டும் என்ஜாய் பண்ணா எப்படி? நீங்களும் பார்க்கணும்ல. அதுக்காக தான் நிறைய கண்டென்ட்டை இப்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சியுது. வா உனக்கு தரேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல இந்தியா முழுக்க ரொம்பவும் பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா H1B விசா அப்படிங்கிறது தான். இந்த H1B விசா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஐடி ஃபீல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் அமெரிக்கன் கம்பெனிஸ்க்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அது டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் மாத்தி மாத்தி வரும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இல்லையா? இந்த ஐடி ஊழியர்களை பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி, மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இந்தியாவில் ஐடி ப்ரொஃபஷனல்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்தியாவிலேயே ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த H1B விசா மூலமா அவங்கள ஒரு 4 to 5 years அங்க ஒர்க் பண்றதுக்கு கூப்பிட்டுப்பாங்க. இந்த 4-5 வருஷத்திலேயே இந்தியாவில இருந்து போன ஐடி ஊழியர்கள் அங்க இருக்கக்கூடிய கிரீன் கார்டு ஹோல்டரா மாறுறதுக்கான ப்ராசஸை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா அமெரிக்கன் குடியுரிமையும் வாங்கிடுவாங்க. இதுதான் யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த H1B விசாவுக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஆளை கூப்பிட்டுப்பாங்க அப்படிங்கிறது கணக்குன்னு வச்சுக்குவோமே. 8 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதுலாம் மைக்ரோசாஃப்ட் மாதிரி ஒரு பெருநிறுவனத்துக்கு ஒரு அமௌண்டே கிடையாது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில இது கொஞ்சம் ஈஸியா தான் இருந்தது. ஆனா இப்ப சமீபத்துல பார்த்தோம், அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களுடைய முழு கண்ணும் இந்தியா மேலதான் இருக்கு. ரெண்டாவதா சைனா மேல இருக்கு. ரெண்டு நாட்டையும் எப்படியாவது குறி வச்சு அடிக்கணும்ன்றதுல ரொம்ப தீவிர பிளானிங்ல இருக்காரு. அதுக்காக அவர் கையில் எடுத்த ஒரு பெரிய ஆயுதம் தான் இந்த வரி விதிப்பு. 50% வரைக்கும் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு வரி விதிப்பு அப்படின்னு. அதுவே நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. அதை தொடர்ந்து இப்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த H1B விசாவுக்கும் இந்த டாரிஃப் ப்ராசஸ போட்டிருக்காரு. இது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஆள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்றதுக்கு இந்த H1B விசாவை கம்பெனியா அப்ளை பண்ணி கொடுக்குது அப்படின்னா ஒரு 8 லட்ச ரூபா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்போ இந்த டாரிஃப் மூலியமா 88 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டியதா இருக்கு. இத அந்த ஐடி ஊழியர் கட்ட போறாங்களான்னு கேட்டா கிடையாது. அதுக்கு பதிலா அந்த ஐடி நிறுவனம் யார அமெரிக்காவுக்கு எடுக்கிறாங்களோ ஒர்க் பண்றதுக்கு அந்த நிறுவனம் தான் இந்த அமௌண்ட்டை கட்டணும். ஆனா 88 லட்சம் அப்படிங்கிறது உண்மையானவே ஒரு நபருக்கு பெரிய தொகை தான். அவ்வளவு தொகையை செலுத்தி ஒரு நபரை அமெரிக்காவுக்கு கூப்பிட்டாலும் ரொம்ப கடினமா உழைச்சு இந்த அமௌண்ட்டை லாபம் ஈட்டி கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட்டும் இருக்கு. இந்த H1B விசாவை கொண்டு வந்ததே அமெரிக்கா தான். 1990s காலகட்டங்கள்ல கொண்டு வந்தாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது ரொம்ப பெருகிட்டு வந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் போதுமான அளவு நாலேஜும் இல்ல, வேலை செய்யறதுக்கான ஆட்களும் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப நாலேஜபிளான பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்க நிறைய சம்பளம் கேட்கறாங்க. குறைவான நாலேஜ்ல இருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் அவங்களால ஈடுகட்டி வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாட்டுல இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து ஐடில ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா இந்த H1B விசா அப்படிங்கறத போடுறாங்க. இதுல கிட்டத்தட்ட 70% மேல இந்த விசாவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்தியன்ஸ் தான். ரெண்டாவதா பார்த்தோம்னா சைனால இருக்கிறவங்க ஒரு 20% கிட்ட ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்ட்ரீஸ். ஆனா மெஜாரிட்டியா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்தியா தான். இப்போ இந்தியர்கள் தான் அவங்களுடைய நாலேஜையும் அவங்களுடைய ஒர்க் எஃபெக்ட்ஸையும் பயன்படுத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த மாதிரி ஒரு வரி விதிப்பை போட்டதுனால பாதிப்பு எல்லா பக்கமும் இருக்கு அப்படிங்கிறதா. இன்னொரு பக்கம் அமெரிக்கால பார்த்தோம்னா அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ நீங்க அமெரிக்கர்களை அதுக்கு ஈக்குவலா ட்ரெயின் பண்ணுங்க, இந்திய மக்கள் இங்க வேலை பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா இந்தியன்ஸ் எவ்வளவு தூரம் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுடைய எஃபிஷியன்சிக்கு ஏத்த மாதிரி அமெரிக்கர்களையும் ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டுச்சு அப்படின்னா, முன்னாடில இருந்தே நம்ம பார்த்தோம் இந்த 50% வரி விதிப்புல இருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ரஷ்யா கிட்ட நீங்க கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, எந்தவித ட்ரேடும் வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. ஆனா அதை இந்தியா கேட்கிற ஐடியாவிலே கிடையாது. நாங்களும் ரஷ்யாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, கண்டிப்பா நாங்க இதை பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு காரணமுமே இதுவா தான் இருக்கும். சோ இப்ப இந்தியா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கு. ஒண்ணு, தன்னுடைய நட்பு நாடான ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை நிறுத்திக்க போகுதா, இல்ல அமெரிக்கா சொல்றபடி கேட்டு இந்த ஐடி நிறுவனங்களை காப்பாத்துறதுக்கான வேலையை பார்க்க போகுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய கேள்விக்குறியே எழுந்திருக்குன்னு ஆர்வலர்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எந்த அளவுக்கு டேக்கிள் பண்ண போறாரு அப்படிங்கறத பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே ஆர்வமா இருக்கும். ஆனா இதையும் வச்சு சிலர் அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்க. வேற யாரு, நம்ம நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் தான் தன்னுடைய எக்ஸ் தளத்துல இந்த H1B விசா பத்தின நியூஸை பதிவிட்டுட்டு அதுக்கு மேலேயே ஐ ரிப்பீட் இந்தியா ஹேஸ் வீக் பிஎம், அதாவது நம்ம இந்தியா ரொம்ப வீக்கான பிரதமரை கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னீங்க, இந்தியாவில் வீக் பிஎம், அதாவது பிரதமர் மோடி அவர்களை வீக்னு நீங்க சொல்றீங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில தலைவர்கள்லாம் குறிப்பிட்டிருந்தாங்களே, உதாரணத்துக்கு சொல்லணும்னா இட்டாலியினுடைய பிஎம் என்ன சொல்லியிருந்தாரு,
வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் லீடர் மோடி அவர்கள்னு சொல்லியிருந்தாரு. ஆஸ்திரேலியாவுடைய பிஎம் மோடி அவர்களை பாஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான ஜோ பைடன் அவர்கள் யூ ஆர் சோ பாப்புலர் நீட் ஆட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள்ட்ட ஆட்டோகிராஃப் கேட்டிருந்தாரு. இவ்வளவு ஏன், அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்களே இதுக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்கா போயிருந்தப்போ சேரையெல்லாம் நகர்த்தி அவரை உட்கார சொல்லி மரியாதை கொடுத்தாரு. இந்த மாதிரி உலக தலைவர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் புகழ்பெற்ற தலைவரா நம்ம இந்தியாவினுடைய பிரதமர் இருக்காரு. அப்படிங்கிறப்போ எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு வீக் பிஎம்னு இவர் சொல்றாரு? ஒருவேளை இவர் மன்மோகன் சிங் அவர்களை ஞாபகத்துல வச்சு இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாரோ? இருக்கலாம். அடுத்ததா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்க்க போறது காமெடி படம் தான். எல்லாமே நம்ம ஊபீஸ் பண்ற ஃபன்னான வேலைகள் தான். இப்ப சமீபத்துல பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்க திமுக சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்துறோம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல நிறைய சிறப்பான தரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. ஒரு சிலதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, சமீபத்துல டாக் ஆஃப் தி டவுனா போய்கிட்டு இருக்கிறது தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் தான். ஒரு பக்கம் பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்தாலும் இன்னொரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஒரு கட்சி சார்பில் இன்னொரு கட்சியை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா அது ஒரு டீசன்ட் பாலிடிக்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா திமுக சார்பில் பண்ணக்கூடிய சேட்டைகள் இப்போ எல்லாமே வெட்ட வெளிச்சமாகிட்டு இருக்கு. எதுக்கு உங்களுக்கு இந்த வீண் விளம்பரம் அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல அமைச்சர் காந்தி அவர்கள் ஒரு மேடை பேச்சுல பேசியிருக்காரு. தாவேகாவை தான் குறிப்பிட்டு பேசியிருக்காரு. ஆனாலும் அவர் பேசினதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். அவன் இஷ்டத்துக்கு பேசுறான். எங்களுக்கு கட்டளை இட்டுட்டாங்க தலைமையில இருந்து. எங்களுக்கு நிஜமாக அந்த கட்டளை நேற்றோட வாட்ஸ்அப்பில் போட்டுட்டாங்க. நாங்கள் எதுக்குமா அவங்களுக்கு பதில் அவன் வந்து எதுனா ஒன்று பேசிட்டு போவோம். நாங்கள் பேசல. அது கூட ஒரு கரெக்ட் தான். தெருல நாய் கொலிக்குது, அது பின்னால போக முடியும் நம்ம. இந்த மேடை பேச்சுகளை பொறுத்த வரைக்கும் ஒருமையில பேசுறத மட்டும் நீங்க யாரும் விடவே மாட்டீங்கல்லன்னு உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது இல்லையா? இது கூட பரவாயில்ல. அடுத்ததா ரகுபதி அவர்கள் பேசியிருக்காரு. அதுல அவர் குறிப்பிட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் எங்கேயாவது பேச போனாரு அப்படின்னா ஈசல் கூட்டம் மாதிரி பெண்கள் அவரை சுத்தி நிப்பாங்களாமா. ஆனா அவருக்கு அப்புறமா எந்த ஒரு தலைவருக்குமே அப்படி நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் கண்டினியூஷனை நீங்களே பாருங்களேன். அன்றைக்கு எம்ஜிஆரோட போகிற போது நாங்கள் பார்ப்போம், திடீர்னு போவோம் ஒரு ஊருக்குள்ள, எங்கேருந்து தான் வருமோ தெரியாது கூட்டம், ஈசல் புத்து மாதிரி பெண்களோடு வந்து பார்ப்பாங்க. அப்படி ஒரு காட்சி எம்ஜிஆருக்கு இருந்தது. எம்ஜிஆருக்கு பிறகு எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு நிலை இல்லை. இன்றைக்கு அதே நிலை நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்வேன். எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இந்த மாதிரி பெண்கள் கூட்டம் இப்பவும் இருக்கு. சோ நாங்க பெண்கள் ஓட்டை வச்சு கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னு உடன்பிறப்புகள் எல்லாரும் பயங்கரமான கனவுல இருக்காங்க போல இருக்கே. ஏன்னா சமீபத்துல தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பிங்க் பஸ்ஸை வச்சே நாங்க ஜெயிப்போம்னு சொன்னாரு. இப்போ இவரும் இப்படி சொல்றாருன்னா பெண்கள் ஓட்டு எங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பயங்கரமா நம்பிக்கிட்டு இருக்காங்க போல. நல்லா இருக்கிறியாண்ணா? நான் நல்லா இல்ல. இந்த ஒரு டிராமா இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பிரச்சாரமா இருக்கட்டும் இல்ல தாவேகாவினுடைய பிரச்சாரமா இருக்கட்டும், இந்த கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸை விட்டுட்டு இந்த திமுக ஊபீஸ் பண்ற வேலை இருக்கே தாங்க முடியல. ஒரு வாட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப ஆதங்கமா பேசியும் கூட இவங்க திருந்துற மாதிரியே தெரியலன்னு கூட்டம் இருக்கிற இடத்துலதான் ஆம்புலன்ஸை விடுவேன்னு பூச்சாடி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ நல்லவங்கன்னு பேர் வாங்குறதுக்காக நம்ம கனிமொழி அக்கா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். வழி விட்டுருங்க, வழி விட்டுருங்க, வழி விடுங்க, நகருங்க, விருந்தினல் வழி விடுங்க, வழி விடுங்க, வழி விடுங்க. இத பாக்குறப்ப ஏதோ ஒரு படத்துல டயலாக் வரும்ல, இவங்களே வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு. கூட்டத்துக்கு நடுவுல ஆம்புலன்ஸை நீங்களே தானே வர சொன்னீங்கன்னு நான் சொல்லலப்பா, மக்கள் எல்லாரும் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. இதுல எனக்கு சிரிப்பே அடக்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரகுபதி அவர்கள் என்ன சொன்னாரு, பெண்கள் எல்லாருமே ஸ்டாலின் அவர்களை சுத்தி தான் நிப்பாங்க, அந்த அளவுக்கு பெண்கள் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆமாமா, எந்த அளவுக்கு பெண்கள் சப்போர்ட் பண்ற அளவுக்கு இந்த திமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்குன்னு கொஞ்சம் லைட்டா ரீவைண்ட் பண்ணி பாப்போமா. சிவகங்கை மாவட்டத்துல இருக்க ஆதிதிராவிடர் அரசு சமூக நீதி விடுதியில பார்த்தோம் அப்படின்னா மதம் மாற்று செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு இப்ப ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அங்க இருக்க வார்டன் ஒருத்தவங்க அங்க இருக்கிற மாணவிகளை மதம் மாற்றுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க. அதையும் மீறி அந்த மாணவிகள் மதம் மாறுறதுக்கு மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவுல பாரபட்சம் பார்க்கப்படுது, அவங்க கழிவறைகளையும் குளியலறைகளையும் பயன்படுத்துறதுல பாரபட்சம் பார்க்கப்படுதுன்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட்ஸை அங்க இருக்கக்கூடிய மாணவிகளுடைய பெற்றோரே தெரிவிச்சிருக்காங்க. இதைதான் பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அரசு சமூக நீதி விடுதின்னு சொல்றீங்க, ஆனா அங்க ஓப்பனா மதம் மாற்றுறதுக்கான துணிச்சல் எப்படி வந்தது? யார் இவங்களுக்கு இந்த பெர்மிஷனை கொடுத்தாங்க? அதுவும் மாணவிகளை இந்த மாதிரி தப்பா வழி நடத்துறதுக்கு யார் இவங்களுக்கு உரிமை கொடுத்தாங்க? மதம் மாறுறது அப்படின்னா அது ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய தனிப்பட்ட முடிவு தானே தவிர ஒருத்தர் இந்த அளவுக்கு வற்புறுத்தி வரக்கூடிய விஷயமே கிடையாதுன்னு அவர் அதுல குறிப்பிட்டிருக்காரு. ஹொசூர்ல ஒரு தனியார் பள்ளியில பார்த்தோம் அப்படின்னா
பள்ளியும் விடுதியும் ஒரே காம்பவுண்டுக்குள்ள இருந்திருக்கு. அந்த விடுதியில தங்கியிருந்த 9 வயது மாணவிக்கு அந்த பள்ளியினுடைய தாளாளர் பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அவருக்கு கிட்டத்தட்ட வயசுன்னு பார்த்தோம்னா ஒரு 60க்கு மேல இருக்கும். இதுக்கு அவருக்கு உடந்தையா இருந்தது அவருடைய மனைவியும் தான். அந்த குழந்தை கொடுத்த கம்ப்ளைண்ட் மூலமா இப்ப அந்த பள்ளி தாளாளரை போக்சோல கைது பண்ணிருக்காங்க. அவர் கூட இருந்தவங்களையும் கைது பண்ணிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்புன்னு வாய்க்கிழியே நீங்க பேசுறீங்களே, இதுக்கெல்லாம் நீங்க என்னதான் ஆக்ஷன் எடுக்க போறீங்க, என்னதான் பதில் சொல்ல போறீங்கன்னு இப்ப எல்லாரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இவ்வளவு ஏன் கடந்த 5 நாட்கள்னு மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 17க்கும் ஏற்பட்ட இந்த பாலியல் வழக்குகள் இருக்கு. ஆனா இத பத்தி எந்த செய்தி ஊடகமும் கவர் பண்ணவே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாத்துக்கும் திமுக இதை பண்ணாங்க, ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டாங்க, அது பேசினாங்க, இதை பேசினாங்கன்னு கவர் பண்றதுக்கே நேரம் ரொம்ப கரெக்டா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்கு கவர் பண்ணணும்னு யோசிச்சுட்டாங்க போல இருக்கு. இந்த மாதிரி தமிழகத்துல நடக்கக்கூடிய அநீதிகளை தான் வெளியே செய்திகளா சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் வெளியே வராது. அதுக்கு பதிலா இப்ப வந்திருக்க நியூஸ் என்ன தெரியுமா? தொழில்துறை அமைச்சரான டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி முதலீட்டுல 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கான். 34 லட்சம் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய தொகை தான். அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த வேலையில்லா பட்டதாரி அப்படிங்கிற வார்த்தையே தமிழகத்துல அழிஞ்சு போயிருக்கணுமே. ஆனா அப்படி பார்த்தா இன்னைக்கு வரைக்குமே தமிழகத்துல வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி புள்ளி விவர கணக்கெல்லாம் நீங்க சொல்றீங்களே, அதுக்கு ஏதோ ஒண்ணு கேட்பாங்களே, வெள்ளை அறிக்கை. இந்த வெள்ளை அறிக்கையை கொஞ்சம் காட்டினீங்க அப்படின்னா நல்லா இருக்கும்னு மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, கும்பகோணம்ல பார்த்தோம் அப்படின்னா நேத்து அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு மேடை பேச்சு பேசியிருக்காரு. அதை கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்ற பெயரை ஈட்டிக் கொண்டிருக்கிற நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் அறிவித்து இந்த தமிழ்நாட்டை தலையுடைய விடமாட்டேன். எப்படி தமிழ்நாடு இந்தியாவில மட்டும் கிடையாது, உலக அளவுல சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம், அந்த பேரை கொண்டு வந்ததுக்கு காரணம் தமிழக முதலமைச்சர் தானா? சரி, இது கூட பரவாயில்ல, உடனே எதிர்கட்சியை நான் சாடி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. அது கூட பரவாயில்ல, இத கொஞ்சம் பாருங்களேன். உங்களுக்கு தெரியும், இப்ப சமீபத்துல அந்த கட்சி 5 கட்சியா போயிடுச்சு. அதாவது மற்ற கட்சிகளுக்குள்ள ஒத்துமை இல்லை அப்படிங்கறது தான் இவர் இன்டைரக்டா குறிப்பிடுறாரு. கட்சிகளுக்குள்ள ஒற்றுமையில நீங்க சொல்றீங்களா? அப்போ இதுக்கு பேர் என்ன சார்? கரூர்ல திமுக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துல திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நம்மளுடைய 10 ரூபாய் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவர்கள் வந்திருக்காரு. ஆல்ரெடி கூட்டத்துக்கு வந்ததே லேட். ஆனா திருச்சி சிவா அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போதே செந்தில் பாலாஜி அவர்கள் மேடை ஏறி இருக்காரு. உடனே இவருடைய பேச்சை மதிக்காம தொண்டர்கள் எல்லாருமே பயங்கர ஆக்ரோஷமா கரகோஷங்களை கொடுத்திருக்காங்க. அதனால திருச்சி சிவா அவர்கள் கொஞ்சம் கடுப்பாகி இருக்காராமே. அப்படிப்பட்டவர் என்ன துணிவோடு பேசினார் என்று தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள். யார் அவர் பாட்டுக்கு வர, நீங்க அங்கிட்டு அவர் பாட்டுக்கு வர, நீங்க அங்கிட்டு. பரவாயில்லப்பா, என்னதான் இவ்வளவு சர்ச்சைகள்ல சிக்கினாலும் முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஊபிஸ் மத்தியில மவுசு குறையவே இல்லை அப்படிங்கிறது இதை பார்த்தாலே தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு இதுல இருந்து நல்லாவே தெரியுது. இதுல இன்னொரு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற கட்சிகள் எல்லாரும் அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைன்னு சொல்லி நீங்க பேசுறீங்களே, ஆனா உங்க கட்சிக்குள்ளேயே ஒரு சலசலப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வரும்போது யாரு வந்தா என்ன, நான் இங்க தொண்டை தண்ணிக்கிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் அவர் டென்ஷன் ஆகி பேசியிருக்காரு. அப்ப அவங்களுக்குள்ளேயே சலசலப்பு இருக்குன்றது உண்மைதானே? இருந்தாலும் ஓவராலா நம்ம திமுக உடன்பிறப்புகள் செய்யக்கூடிய செயல்களா இருக்கட்டும், அவங்க பண்ணக்கூடிய முயற்சிகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் பாக்குறப்ப அவங்களுடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு ஒளிமயமா இருக்கும்னு நான் சொல்லணும்ன்ற அவசியம் இல்ல. அமைச்சர் KN நேருவே சொல்லியிருக்காரு, 2021 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக தளபதி அவர்களை அமர வைக்கிற வரை இந்த போராட்டம் எப்படி 2021 அவங்க ஆட்சி அமைப்பாங்களா? அமைக்கட்டும். எப்படி 26ல அவங்க வரப்போறது இல்லைன்னு எங்க எல்லாருக்கும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அதனால நீங்க 21லயே அப்படியே ஸ்டக் ஆகி நின்னுக்கோங்கன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா, பாய்.
ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. 100% மரணம். பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும் பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர் கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியா பரவலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும். 2-3 பேர் at 20 டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இதை ராத்திரி 8 மணிக்கு மேல இவங்க ரெகுலரா சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா சைக்கிளிங் பண்றவங்களுக்கு நான் எழுதியே தரலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வராது அப்படின்னு. பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.